வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது நம்ம ஒண்டர் செஃப் கிளாசிக் ஸ்ட்ரிங் சாப்பர் பற்றின ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காம்பேக்டாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளார இருக்குது. ஒரு கையளவு அடக்கம்தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு சின்ன பொருள், நமக்கு ரொம்ப உபயோகமான பொருள் இது. இது ஒரு கயிறோடு சேர்த்த ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இந்த கயிறை இழுத்தோம்னா அதை கட் பண்ணிவிடுது. இந்த காய்கறி எல்லாம் சின்ன சின்னதாக ஒரு 3 பிளேடு இருக்குது அதில். அதாவது சின்ன சின்ன கத்தி, 3 கத்தி இருக்குது. இது ஈஸியாக வந்து காய்கறியெல்லாம் நறுக்கிடுது. இப்போது நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காய்கறியும் நறுக்கி பார்க்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கிட்டேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக அதுக்குள்ளார போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் பொடி பொடியாக நறுக்கியாச்சு. ரொம்ப குயிக்காகவே இவ்வளோ வெங்காயத்தையும் நறுக்கியாச்சு. அடுத்தது முட்டைக்கோஸ் எப்படி நறுக்குதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் நறுக்கியாச்சு. எவ்வளோ அழகாக பொடி பொடியாக நறுக்கியிருக்கு பாருங்கள். அடுத்தது பூண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பூண்டாக இருந்தாலும் ஈஸியாக பொடி பொடியாக நறுக்கிடலாம். அதில் பாருங்க, பொடி பொடியாக நறுக்கிருச்சு. அடுத்தது புடலங்காய் நறுக்கி பார்க்கலாம். இந்த பாருங்கள், நல்லா பொடி பொடியாக அழகாக நறுக்கிருச்சு. பொரியலுக்கெல்லாம் ரொம்ப குயிக்காக அதை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகும். இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் காலையில் காய்கறியெல்லாம் ரொம்ப பொடி பொடியாக ஈஸியாக குறைவான நேரத்தில் நம்ம நறுக்கிடலாம். அடுத்தது கேப்சிகம் நறுக்கி பார்க்கலாம். இந்த பாருங்க, இதுவும் நல்லா பொடி பொடியாக அழகாக நறுக்கிருச்சு.
அடுத்தது தேங்காய் நறுக்கிக்கலாம். கேரட் நறுக்கிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் நறுக்கி பார்க்கலாம். இந்த பாருங்கள், பொடி பொடியாக நறுக்கிருச்சு. இஞ்சி நறுக்கி பார்க்கலாம். அடுத்தது பீட்ரூட் நறுக்கி பார்க்கலாம். நார்மலாக பீட்ரூட் நறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஹார்டாக இருக்கும் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து கிச்சனில் வந்து நம்ம நல்ல பொருள்களை வாங்கி வச்சிட்டோம்னா வேகமாக சமைச்சிடலாம். நல்லா உபயோகமாகவும் இருக்குது. எங்கேயும் வெளியூர் போனால் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.